அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்க முடியாத விஷயம் கிடையாது. இங்கே வந்து நம்ம என்ன படிக்கலாம், இந்த குரூப் எடுத்து படிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு கேட்பாங்க. அம்மா அப்பாலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே வந்து ஒருத்தவங்க ஜோதிடம் கற்றுக்கலாமா, ஜோதிடம் கற்றுக்கிறது மூலயமா எனக்கு பலன் இருக்குமா, தொழிலாக பண்ணும்போது என்ன லாபம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது உதயத்தில் உதயாதிபதியே ஆட்சியாகி இருக்கார். ரோஹிணி நட்சத்திரத்தில் உதயாதிபதி. அப்புறம் வந்து புதன் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்குது. புதன் வந்து ஜோதிடத்துக்கான காரக கிரகம். அப்போது புதன் வந்து 2ஆம் இடத்துல ஆட்சியாகி இருக்குது. உதயத்தை நோக்கி வருது. அப்படிங்கிற வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதியான ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரு உச்சமாக இருக்குது. அண்டு சனி வந்து 10 கூடிய சனி, 9 10 கூடிய சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்குது. அப்போது லாபம் தொழிலாக பண்ணும்போது அவங்களுக்கு இது சார்ந்த லாபம் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆருடம் வந்து 6ஆம் இடத்துல இருக்குது, கவிப்பு 7ல் இருக்குது. ஸோ கவிப்பு 7 இருக்குது, பிரச்சனை இல்லை இதில் இந்த கேள்வியை பொறுத்தளவுக்கு. இப்போ ஆருடம் 6ல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கடன் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அவங்கள்ட்ட வந்து நிதி நிலைமை சரியில்லை. ஸோ இவங்க கடன் வாங்கி அந்த இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து படிக்கும்போது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அதை தொழிலாக பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு துறையுமே எடுத்துட்டால் அதுக்கான காரக கிரகம், அதுக்கான பாவகம் 2 4 9 அப்படின்றது வந்து படிப்புக்குரிய ஸ்தானம். பேசிக் ஸ்கூலிங் லெவல் வந்து 2ஆம் இடம். 4 வந்து ஹையர் ஸ்டடீஸ், டிகிரிஸு, ஹையர் ஸ்டடி, மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி. 9ஆம் இடம் வந்து மாஸ்டர் டிகிரி அண்டு பிஹெச்டி இல்லை ஹையர் லெவல் எம்ஃபில் அந்த மாதிரியான ஒரு டிகிரிஸ், ஹையர் லெவல் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கிறது எல்லாமே வந்து 9ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ அந்த பாவகங்கள் நல்லா இருக்கா, கவிப்பில் இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பலன்களை சொல்ல முடியும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை படிக்கலாமா, அந்த காரக கிரகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து பலன் சொல்லலாம். இந்த படிப்பு ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படிங்கிறத நம்ம அழகாக கண்டுபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.